இன்றைக்கி பாருங்கள் பாவக்காய் புளிக்குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா காயை அறுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு வானலில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. நல்லா இதை வறுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்குங்க. இந்த வறுக்கிற டைமில் பார்த்திங்கன்னா கல் உப்பு 4 சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டு கலர் பாருங்கள் நல்லா அதை சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி பழுப்பு கலர் மாதிரி ஆகிட்டுக்குள்ள ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், வறுத்ததெல்லாம் எடுத்துக்கிட்டோங்க. இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து கொஞ்சம், வெந்தயம் 4, ஜீரகம் 4 சேர்த்துருக்கேங்க. கடுகு பாருங்கள் பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் உரித்து வச்சுருக்க பூண்டு ஒரு 7-8 பல் சேர்த்திக்கலாங்க. அது கூடயே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10-20 சின்ன வெங்காயங்க எடுத்துருக்கேன். நல்லா வணக்கிட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி வணங்குது. நல்லா வணங்கட்டுங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா தக்காளி 2 தக்காளிங்க மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை அரைச்சிக்கலாங்க நைஸாக. பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், அந்த தக்காளி அரைச்ச மிக்சியிலே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிட்டேங்க. இது நல்லா வணங்கட்டும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா குழம்புத்தூள் கொஞ்சங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாவக்காயிலே ஏற்கனவே உப்பு போட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு வணக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கூட கொஞ்சம் புளி கரைச்சல் கொஞ்சம் சேர்த்திருக்கேங்க. இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூவிக்கலாங்க. கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. இது நல்லா கொதிக்க வைங்க. வேகமாக வச்சு கொதி வந்தவுடனே சிம்மில் வச்சு விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வணக்கி வச்சுருக்க பாவக்காய்களை போட்டுக்கலாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி போட்டு வணக்கி விட்டுங்க. சிம்மில் நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம புளிக்குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், இது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. என்றைக்குமே புளிக்குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் இல்லையா நாட்டு சக்கரை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். இதை ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுனா கொஞ்சம் வெள்ளை சேர்த்துட்டா லைட்டாக மைல்டாக இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மழை காலத்துலலாம் இந்த மாதிரி சூடாக செஞ்சு 2 அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.